2026 சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் கே இசக்கிராஜா தேவர் அவர்களை சட்டமன்றம் செல்ல வைப்பது முக்குளத்தோர் மக்களின் முழு பொறுப்பு. அதாவது டாக்டர் இசக்கிராஜா தேவர் அவர்களை பற்றி சமூக வலைதளங்களில் ஒரு சில தற்கூறிகள், போலி பாண்டியர்கள், போலி பாண்டி ஜெராஸ் கும்பல்கள் இசக்கிராஜா தேவர் அவர்களை பற்றி தவறுதலாக விமர்சித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த ஜெராஸ் கும்பலுக்கு நான் ஒன்றையோடு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் என்ன நாள் கதறினாலும் கத்தினாலும் கூப்பாடு ஓட்டினாலும் மேன்மக்கள் என்று மேன்மக்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தற்கூறி டாக்டர் இசக்கிராஜா தேவர் அவர்களை சாதி வரிபடுத்தி தெரியும் ஒரு மிருகம் என்று கூறுகிறான். தற்கூறிக்கு நான் சொல்லிக் ஒன்றே ஒன்றுதான், எங்களது பாச தலைவர் ஜாதி வரிபடுத்தி அழைகிறார் என்றால் அவர் பின்பு எதற்காக தென் மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மக்களும் நிற்கிறோம் என்பது நீ உணர்ந்து கொண்டு பேச வேண்டும். உனது சமுதாயத்திலே உன்னை யாரும் மதிக்கவில்லை. நீ ஒரு பாலியல் குற்றவாளி. மதுரையில் ஒரு பெண் போலீஸ்கார பாலியல் பலாத்காரம் என்று சொல்லி உன் மேல பாலியல் வழக்கு இருக்கு. ஒரு பாலியல் குற்றவாளியான நீ தென்பாண்டி சிங்கம், தென்னவன், நாச்சியார்களின் பாதுகாவலர் என்று பெயர் எடுத்த டாக்டர் இசக்கிராஜா தேவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? எல்லாமல்ல இறைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனவர் ஆசியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களது பாச தலைவர் அண்ணன் இசக்கிராஜா தேவர் சட்டமன்றம் சொல்வது உறுதி. எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் எங்களது தலைவர் வெல்வது உறுதி. தனித்து நின்றாலும் எங்களது தலைவர் வெல்வது உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.